பல வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு ஒரு நண்பரை கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, ஒரு வித்தியாசமான பதில சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, பார்ட்னர்ஷிப் அப்படின்றது அஸ்வின், ப்ராஃபிட்ஸ் எல்லா பார்ட்னரும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு லாஸ்ன்னு வந்துட்டா, அத நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாரு. எப்படிங்க அது பார்ட்னர்ஷிப் ஆவும்? லாஸும் லாபமும் எல்லாமே ஷேர் பண்றது தானே பார்ட்னர்ஷிப். இல்லங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பார்ட்னர்ஷிப் அப்படின்னாரு. இந்த நிகழ்ச்சியில பல கேள்விகள் இருக்கு. லெட்ஸ் வெல்கம் டு தி எம்டி ஜெகன். வெல்கம் டு தி ப்ரோகிராம். பார்ட்னர்ஷிப் போன பதிவில் நம்ம ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்னு பார்த்தோம். அதுலேயும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. இந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து ப்ராஃபிட் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பார்ட்னர்ஸும் விரும்பி, ஆமாம் நீங்கள் நல்லா லாபம் சம்பாதிச்சிட்டிங்க, ஆனால் லாஸ்ன்னு வந்துட்டா அதெல்லாம் வேணாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னது ஞாபகத்தில் இருக்கு. அதாவது அவர் ஒரு வியாதியில் படுத்துட்டார். படுத்த பிறகு அவர் மனைவி தான் கூட நின்று பார்த்து, கர்த்தருக்கு அப்புறம் அந்த அம்மா தான் அங்கே இருந்தாங்க. ஃபுல்லாக கவனிக்கிறாங்க. ஃபுல்லாக கவனிச்சு அந்த வார்டுக்குள்ளே யாரும் போக முடியாது. அந்த அம்மா உள்ளே போய் காப்பாற்றி கொண்டாந்துட்டாங்க. கர்த்தர் வந்து ஜீவனை கொடுத்தாரு. ஆனால் மனுஷர் தயவு தேவையில்லை. அந்த இடத்துல அந்த அம்மா இருந்து எல்லாம் பண்ணி கொண்டாந்தாங்க. அப்போ அவரை பார்க்க போனபோது நான் கேட்டேன், அந்த அம்மா பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, என்றைக்கையாவது என்னை வெளியே கூப்பிட்டு போயிருக்காரா கேளுங்க, என்றைக்காவது நான் இருக்கும்போது என்ன வாரம் கடைசியில் நான் தான் பார்த்தேன் அப்படின்னோடனே அவர் சொன்னார், பாஸ்டர் நம்ம என்ன உறுதிமொழி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணும்போது? சுகத்திலும் துக்கத்திலும் தானே. சரி, அந்த அம்மா எனக்கு, நான் வந்து சந்தோஷத்தில், அந்த அம்மா துக்கத்தில். அவர் என்ன சொன்னார்னா, சந்தோஷம் ஃபுல்லாக எனக்கு, துக்கம் ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு. அவர் சொல்றார், வாழ்விலும் தாழ்விலும் அப்படின்னா, வாழ்க்கை வாழும்போது நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம், தாழ்வு வரும்போது அந்த அம்மாட்ட கொடுத்துருவோம். பார்ட்னர்ஷிப்பே வேறு மாதிரி இருக்கு. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு தான் நான் சொல்கிறேன், கூட இருக்கிற பார்ட்னருக்கு நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது இன்றைக்கி உலகம் நீங்கள் சொன்ன மாதிரி கிரெடிட் ஆகுது எடுத்துக்க விரும்புது. லாபத்தை கொடுத்துருங்க, கிரெடிட் அவங்க எடுத்துக்க விரும்புகிறாங்க. நஷ்டம் வந்தால் இல்லை வச்சு அதில் ஏதாவது ஒரு டெபாசிட் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதை எப்படியாவது இன்னொருத்த தலையில் கட்டத்தான் நம்ம விரும்புகிறோம். வீட்டிலையே நீங்கள் எடுத்து பார்த்துக்கங்களேன், பையன் நல்லா படித்து மார்க் வாங்கிட்டானா, நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, எங்கள் பரம்பரையில் எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான். ஒருவேளை அவன் மார்க் வாங்கலைன்னா நம்ம ஒய்ஃபை பார்த்து கேட்குற கேள்வி, என்ன பண்ணுற வீட்டில், ஃபீஸ் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், அவனை படிக்க வைக்கிறே இல்லையா? அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்தில் இப்படி தான் படிக்காமல் இருப்பாங்களோ, அதுவும் நம்ம சொல்லிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரெடிட்டை வந்து நம்ம எடுத்துக்க விரும்புகிறோம், இதை வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அந்த படத்துலேயே அது பார்க்குறோம்ல, கார்டன்லேயே இவங்க டக்குன்னு பிளேமை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம்ல, அவங்க உடனே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க பண்ணுறதில்ல நீர் கொடுத்த ஸ்திரீ அளவில் ஆணவரையும் கூட்டு வந்துடுவாங்கல்ல, கடவுளையே பிளேம் பண்ணுறான். ஆமாம், உங்களுடைய மேனுஃபேக்சர் ஃபால்ட்டும்பா. அவன் சொல்ல வரது அதான், உங்கள் மேனுஃபேக்சர் ஃபால்ட் அப்படிம்பா. ஆக்சுவலாக இது நம்ம வெறும் இப்படியும் பார்க்க முடியாது. சகோதரிகளும் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வரும்போது கணவரை வந்து ஒரு நல்ல கிரெடிட் வரும்போது அவங்க எடுத்துக்கிறதும், அல்லது ஒரு இது வரும்போது கணவரை போட்டு தாக்குறதும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஈக்குவல் ஷேரிங் பார்ட்னர். அதுதான் இங்கே லோத்துவோட மனைவியை பற்றி நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா? பட் ஆரம்பிக்கும் போது எந்த வசனத்தில் ஆரம்பிச்சோன்னா, ஏசு சொல்கிறார், லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு கிரைஸ்டே மென்ஷன் பண்ணுறாரு. எந்த விஷயத்தில் அவங்க நினச்சிக்கணும். போன வாட்டி என்ன செஞ்சுன்னா, அந்த அம்மாட்ட இருக்கிற பாசிட்டிவை பார்த்துட்டோம். அதை நம்ம இது இங்கே வந்து நம்ம எதை நினைக்கணும், அவரே சொல்கிறார், லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு. எந்த விஷயத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு அப்படியே ஈக்குவலாக இன்னொரு சம்பவத்தை கிரைஸ்ட் சொல்கிறாரு, அதையும் பார்க்கலாம். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாதிருக்க கடவன். நீ ஒரு ஒர்க்கில் போயிட்டே இரு, நீ இப்போ நீ திரும்புறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வஸ்திரத்தை எடுக்க வயலில் இருக்கிறவன் எதுக்கு வஸ்திரம் எடுப்பான்? பொதுவாக வயலில் வேலை செய்கிறவர் என்ன செய்வார்னா, கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு, டயர்ட் ஆகிடுச்சு, ரெஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்பி அவர் என்ன செய்வார்னா, அந்த வஸ்திரத்தை எடுத்து துடைக்க வருவார். இப்போ கிரைஸ்ட் என்ன சொல்கிறாரு, நீ விதை வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிற, நீ ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டே இரு, அந்த எண்டுக்கு போகிற வரைக்கும் திரும்பி பார்க்காதுன்னு அர்த்தம். அது இல்லை எனக்கு ஸ்வெட் ஆகுது திரும்பாத, இல்லை எனக்கு டயர்ட் ஆகுது திரும்பாத, இல்லை அப்புறம் நான் இப்படியே தான் போகணும். சில விஷயங்களில் திரும்பக்கூடாது என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். திருப்பி ஆண்டவர் சொல்கிறார், எகிப்துக்கு நீங்கள் திரும்பாமலும், உங்களுடைய வியூ வந்து இப்படி திரும்பக்கூடாது. ஆண்டவருக்கு எங்கே கோவம் வரும் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க சொல்லுவாங்க, நாங்கள் எகிப்திய கும்மட்டி காய்களிலே நாங்கள் வந்து சந்தோஷமா இருந்தோம். இது ரொம்ப டூ மச், அடிமையாக இருந்தாங்க. அவங்க அடித்த அடியில் அவங்க கர்த்தரை நோக்கி கதர்னாங்கன்னு இருக்கும். அது கூக்குரலை கேட்டு தான் நானே வந்தேன் பாரு. இப்போ அவர்கிட்டயே சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் சூப்பராக இருந்தோம்பாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ அவங்க ஒரு விஷயம் இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், அவங்க மைண்ட் எகிப்துக்கு திரும்பிடுச்சு. இது காட் பிடிக்காது. இப்போவுமே பாருங்கள், சில ஆட்கள் சொல்லும் பொழுது விளையாட்டுக்கு சொல்லுவாங்களா, அதை நம்ம ஆனால் பரலோக சீரியஸை தான் பார்க்கோம். இங்கே வரும்போது சொல்லுவாங்க, அந்த காலத்துலங்க இவ்வளோ பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருந்தாங்க, ஆண்டவர் அறியாத போது.
அப்போ ஆண்டவர் அறியாத போது நீங்கள் நல்லா இருந்தீங்களா? நீங்கள் பார்க்கறதுக்கு வேணால் நல்லா இருந்த மாதிரி இருந்திருக்கும், நரகத்துக்கு எதுவாக இருந்தீங்க. இங்கே வந்தவங்களுக்குலாம் ஆண்டவர் அறியாதவங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லாமல் இருக்கா? பல நேரங்களில் நம்ம அந்த பழசை மேன்மைப்படுத்துவோம், அது காடுக்கு பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் பார்த்துருக்கேன், அவங்க வந்து இன்னொரு துறையில் இருந்திருப்பாங்க, அந்த துறையில் நான் அவங்க ரொம்ப ஃபேம் அண்ட் நேம் இருக்கும், அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நானே யோசிச்சிருப்பேன், ஏன் இவங்க வந்துட்டாங்க, கர்த்தர் கொண்டு வந்துட்டாங்க, இதுலேயும் கொண்டாடுறாரு, ஆனால் அவங்க க்ளோரிஃபை பண்ணுறது பழசாகவே இருக்கும். என்னோட வச்சு நான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் யூகேயில் இருந்துட்டு இங்கே வந்தபோது நம்ம அதை இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, நான் யூகேயில் இருந்திருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், அந்த மாதிரி இருந்திருப்பேன் அப்படி சொல்லலாம். ஆனால் நான் திருப்பி சொல்லுவேன், யூகேல நான் இருந்திருந்தா இப்போ விரட்டும் போது என்னையும் விரட்டி விட்டுருக்கணும், என்ன தான் ஃபஸ்ட்டு விரட்டணும் இல்லையா? ஒரு காலத்தில் கர்த்தர் நம்மளை கூட்டு வரும்போது நம்ம வந்துட்டு இருந்தாலும் இப்போ கௌரவமாக சொல்லிக்கிறோம், யூகேயில் இருந்தோம் நான் வந்துட்டேன். இல்லை என்றால் விரட்டப்பட்டிருப்போம். நமக்கு எப்போவுமே கர்த்தர் ஒரு இடத்துல இருந்து போக சொல்லும்போது அதை திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா அது மோசம்னு சொல்லி தான் கர்த்தர் அங்கேருந்து கிளப்புறாரு. இப்போ இந்த அம்மா கிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பசங்களை நல்லா வளர்த்தாங்க, ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்குறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் பெரிய விஷயம், கிளம்பிட்டாங்க அவங்க. ஆமாம், ஷீ மூடு, ஊரை விட்டு வெளியும் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ஜேர்னியில் இருக்காங்க. ஆமாம், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் போகிறாங்க. எந்த ஜேர்னியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ அவங்க ஆண்டவர் மலைக்கு போக சொல்ல டெஸ்டினேஷன் குறிச்சிட்டார் ஆண்டவர், அந்த டெஸ்டினேஷன் ஒன்று சொல்லிட்டாரு, அந்த டெஸ்டினேஷனுக்கு இவங்க போகிறாங்க. எனக்கு இந்த அம்மாட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லோத்து வந்து ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவார், ஆண்டவரே அந்த ஊர் வந்து மலை ரொம்ப தூரம் இருக்கு, இந்த அம்மா நடுவில் எந்த விதமான இதுவும் சொல்ல போனால் காப்பாற்றதே பெருசு, இந்த மாதிரி சொல்லும்போது இதில் வேறு பார்கெனிங் இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த இடத்துல வந்துட்டு மலைக்கு போக சொல்லுவார் ஆண்டவர், லோத்து என்னால் முடியாதும்பாரு, ஆனால் கடைசியில் மலைக்கு போவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் முடிஞ்சது தான் கர்த்தர் சொல்கிறாரு, முடியாததை சொல்லலை. உங்களால் என்ன முடியும், திராணிக்கு மிஞ்சி தான் சோதிப்பு, அதுக்கு மிஞ்சி கிடையாது. தெரியும் ஆண்டவருக்கு உன்னால் மலைக்கு ஏற முடியும்னு தெரியும், ஆனால் இவர் சொல்கிறார் என்னால் போக முடியாது. அப்புறம் எங்கே போகிற? இந்த சோவாருக்கு போகிறேன். அங்கே போறியா? சரிப்போ, அங்கே போயிட்டு திருப்பி அங்கேருந்து அங்கே தான் போகிற நீ. அப்போ காட் சொல்கிற ஒரு விஷயத்த இந்த அம்மா ஃபாலோ பண்ணுறாங்க, மலைக்கு தான் போகிறாங்க. இந்த அம்மா கேள்வியெல்லாம் கேட்கல, ஒரு கேள்வியும் கேட்கல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கணவனுக்கு பின்னாடி போகிறாங்க. இங்கே எங்கே மிஸ்டேக் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஜேர்னி ஃபிக்ஸ் பண்ணி கர்த்தர் என்ன ஒரு பார்வையில் போயிட்டு இருக்கும்போது, எனக்கு முன்னாடி இருந்தது மேலே ஒரு மேன்மை, முன்னாடி இருந்தது மேலே ஒரு பற்று, அதை பற்றினதான ஒரு எண்ணம் இருக்குல்ல, அங்கே தான் ஃபெயிலியர் ஆகுது. நான் விளையாட்டாக சொன்னாலும் ஃபேமிலி கேம்பில் சொல்வேன் விளையாட்டாக, பட் அதுதான் சீரியஸ் இஷ்யூ ஆகுது ஃபேமிலிஸில். என்னன்னு கேட்டால், சகோதரிகள்ட்டையும் ஒரு பிரச்சனை இருக்குது, சகோதரர்கள்ட்டையும் ஒரு பிரச்சனை இருக்குது, கணவன்ட்டையும் இருக்குது, மனைவிட்டையும் இருக்குது. அதான் பார்ட்னர்ஷிப்பில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த சகோதரிகள் கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சுருந்தாரு. அது வந்து கணவனுக்கு பிடிக்காது. இப்போ நான் வந்திருக்கேன், இங்கே குறைகள் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. இப்போ இது உங்கள் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியை கட்டி எழுப்பி நீங்கள் வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு பெருமை. இது உங்கள் கூடாரம், இது உங்கள் கூடாரம். எக்ஸாக்ட்லி, இது நம்ம கூடாரம். இங்கே வந்துட்டு அந்த கூடாரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. தானியேல் என்ன பண்ணுவார், பாபிலோனில் போய் உக்காந்துக்கிட்டு அவர் சொல்லும், நாங்கள் சீயோனை நினைத்து கதறினோம் அப்படிம்பாங்க. அங்கே ஒரு பாட்டு பாடுவாங்க, அது கூட நம்ம பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் ஒரு பாட்டு 137. ஆமாம். இப்போ இங்கே விஷயத்தை கேளுங்க, இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊரை நினச்சி. அப்போ அங்கே இருக்கும்போது ஒழுங்காக இல்லை, பிரச்சனையாக இங்கே வந்துட்டாங்க. இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, அவர் எருசலேமை நினைக்கிறாரு, இவங்க எருசலேமில் உட்காந்துட்டு பாபிலோன் நினைக்கிற கூட்டம் இது. இங்கே வந்தாச்சு, எங்கள் அப்பா அப்படி வச்சுருந்தாரு. அதே மாதிரி கணவன்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, மனைவி வந்து ஃபேமிலி ஆரம்பிச்சாச்சு, இன்னும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை, எங்கள் அம்மா நடத்துகிற மாதிரி இல்லை, இது அடுத்த பிரச்சனையை உண்டாக்கும். ரெண்டுமே முடிஞ்சு போச்சு, ஓவர். இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் இங்கே கான்செப்ட். நமக்கு பல நேரத்தில் இந்த பின்னாடி திரும்பி பார்க்குற சுபாவம் தான் ஃபேமிலியை நாசம் பண்ணுது. ஒரு தேவனுடைய வீட்டில் தேவன் ஒரு பக்கம் முன்னாடி போயிட்டுருக்கிறார், ரூட் காட்டிட்டார், போகணும், அந்த ரூட்டில் போயிட்டே இருக்கணும். இப்போ இந்த அம்மா இப்படி திரும்பி பார்த்ததனுடைய விளைவு என்ன, இந்த அம்மா சோதம் அந்தக்குள்ளே எவ்வளோ பர்ஃபெக்டாக பிள்ளைகளை வளர்த்தாங்கன்றது மறந்து போச்சு. நீங்கள் பாருங்கள், ஒரு மனைவி கணவன் இருக்கிறாங்க, 10 வருஷம் கழித்து ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சண்டையில் மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை கணவன் மனைவி ஒரு அடி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 10 வருஷம் இவர் இருந்த அன்பை பற்றி அங்கே பேச போகிறதே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை நிற்கும். கரெக்ட். அந்த கணவன் அடித்த ஒரு அடி நிற்கும். நீங்கள் அடிச்சிங்க தானே, அவன் 10 வருஷமாக வாங்கி கொடுத்தது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இப்போ
மனைவி 10 வருஷமா செஞ்ச சாக்ரிஃபைஸ் எதுவும் நிக்கல. சொன்னதும் தப்பு, இவர் அடிச்சதும் தப்பு. இவங்க 10 வருஷமா பண்ண சாக்ரிஃபைஸ், காலைல எழுந்திரிச்சு பிள்ளைய கிளம்புறது எல்லாம் போயிடும். என்ன பார்த்து நீ ஒரு வார்த்தை சொன்னதானே அப்படிம்பாங்க. அப்ப எது நிக்குது அந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் செய்தது அங்க நிக்கல, நீங்க பண்ண ஒரு தப்பு நிக்குது. அது மட்டும் நிக்குது. இந்த இடத்துல நீங்க யோபுவின் மனைவி எடுத்துக்கோங்க. அந்த அம்மா மாதிரி ஃபேமிலி ஓரியன்டட் லேடியை நீங்க பார்க்கவே முடியாது. யோபுக்கு உடம்பு ஃபுல்லா பரு வந்துடுச்சு, வச்சு சுரண்டுறாரு. இப்ப சரியாயிருச்சு. ஆனா உடம்புல தழும்பு இருக்கும், மார்க்ஸ் இருக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும். சரியா? இந்த அம்மா அதுக்கப்புறம் 10 குழந்தை அவரோட பெற்று எடுத்திருக்கு. அவர் கூட தான் வாழ்ந்துருக்கு இந்த அம்மா போல. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனோட எல்லாம் போச்சு. இப்போ இந்த மனுஷனுக்கு அந்த ஊர்க்காரங்க சகோதரிகள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் திருப்பி வந்து 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவ்வளோ நடக்குது. 10 குழந்தை பிறக்கணும். அப்போ குறைஞ்சபட்சம் 10 வருஷமாவது ஆயிருக்கும். ஒரு குழந்தை ஒரு வருஷம்னாலும். இந்த 10 வருஷம் இந்த அம்மா போல தானே. அப்போ ரொம்ப நல்ல கேரக்டர் தானே இந்த அம்மா, இல்லையா? இன்னைக்கு கணவருக்கு சரியா வேலை இல்லைன்னு விட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மனைவிக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆனால் அந்த அம்மா அதுக்கப்புறமும் 10 வருஷம் அவர் கூடவே இருந்திருக்கு. ஆனா இது ஏதாவது மனசுல வந்துச்சா? இல்ல. ஏதாவது ரெஜிஸ்டர் ஆச்சா? இல்ல. இப்போ பிரச்சனைக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. யோபு பிரச்சனைக்கு முன்னாடி யோபு சம்பாரிச்சு இவ்வளவு சேர்த்திருக்காரு. மனைவி இல்லாம இவ்வளவு சேர்த்திருக்க முடியுமா? அவங்க கோஆபரேஷனோட தான் நடந்தது. கோஆபரேஷன் தான் இவ்வளவு சேர்த்திருக்கு. 5000 3000 மாடு, ஆடு எல்லாம் இருக்கு. கிழக்கத்திலே புத்திரர்களில் அவனை மாதிரி சிறந்தவன் ஒண்ணும் இல்லை. அப்ப மனைவியோட சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்தது இல்ல. அது ஏதாவது வந்துச்சா இங்க? எது நிக்குது? அவங்க சொன்னது, சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிக்குது பாருங்க. அந்த அம்மா அதுக்கு முன்னாடி செஞ்சதும் போச்சு, பின்னாடி அந்த ஒரு வார்த்தையை வச்சு பல பிரசங்கங்கள் அந்த அம்மா ஒரு தடவை தான் சொல்லிச்சு. நம்ம லைஃப்ல 100 தடவை சொல்லியிருப்போம் இது வரைக்கும். எத்தனை தடவை நம்ம வந்துட்டு ஆண்டவரை மறுதளிச்சிருக்கிறோம், எத்தனை தடவை நான் போதும் கர்த்தாவே விடுங்கப்பா நான் போறேன்னு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டிருக்கிறோம். பேசாம இதுக்கு நான் முன்னாடி இந்த வேலையிலே இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம். அந்த அம்மா ஒரே ஒரு தடவை தான் அந்த கேள்வி கேட்டுச்சு. ஆனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் செஞ்ச நல்லதும் போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் போயிடும், எல்லாம் போயிடும். எது நிற்கும்னா, நீங்கள் தேவையில்லாமல் பேசின ஒரு வார்த்தை நிற்கும். அதை தான் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு மிகப்பெரிய கேரக்டர் மோசஸோட வாழ்க்கையில் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் அதை கடவுள் ஃப்ரண்ட்டில் போகிறாரு, அவ்வளோதான். நோ லுக்கிங் பேக், ஒபே அண்ட் லிசன் அண்ட் கீப் மூவிங்ன்றது தான் கிளியராக வருது. அதோட விளைவு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஒரு தடவை அடித்தது, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 80 இயர்ஸோட சாக்ரிஃபைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவர் கிளம்பி வராங்க. அதுக்கப்புறமும் கிளம்பி வந்த பிறகு பண்ண எல்லா சாக்ரிஃபைஸும் போயிடுச்சு. ஒரே அடி. அவர் ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல் நீ போக மாட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஃபேமிலியில் வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. குடும்பத்துனா பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. குடும்ப பிரச்சனையோடு தான் இருக்கும், இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும், இல்லையா? நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் வீட்டுக்கு வந்து அப்படி பெல் அடிக்கும் போது ஓடி வந்து வாங்கத்தான்னு வாங்கினா உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? ஏன் இன்னைக்கு என்ன ஆச்சு, இல்லையா? நீங்கள் கதவை தட்டும் போது ஏசுநாதன் மாதிரி கதவை தட்டி பாருங்க, என் புறாவே என் உத்தமியே கதவை தர, அந்த அம்மா கேட்க பைத்தியம் முடிச்சிச்சா, இல்லையா? நம்ம கதவை தட்டுற விதத்துலயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அடிக்கிற பெல் அடிக்கிறதுலயே ரொம்ப அன்பா இருந்தா இன்னைக்கு ஏதோ கேட்க போறாங்க போல. அது ஒன்று இருக்கு. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க, கணவர் ஃபோன் பண்ணி அன்பா பேசின உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன தப்பு பண்ணீங்க இன்னைக்கு, ஏன் திடீர்னு அன்பா பேசுறீங்க அப்படின்னு. அப்போ ஃபேமிலி என்றால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு நாள் திட்டு வாங்க வேண்டியிருக்கும், ஒரு நாள் திட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு நாள் அவங்க பேசும்போது நம்ம உட்காந்து கேட்க வேண்டியிருக்கும், ஒரு நாள் நம்ம பேசும்போது அவங்க கேட்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இதை பிடிச்சி கிடிச்சு உருண்டு ஓடி வர வேண்டாமா? இப்பெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், வேண்டாம் போதும் முடிச்சுக்கலாம் எல்லாம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா பண்ண ஒரு விஷயம், லோத்துவின் மனைவி பண்ண ஒரு விஷயம் இன்னை வரைக்கும் நிற்கிது. இப்போவும் இயேசு வந்து மென்ஷன் பண்றாரு, அவர் மென்ஷன் பண்றாரு, இன்னைக்கும் பேசப்படுது. ஸோ நம்ம எந்த விஷயத்துல எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சு செய்யணும் லைஃப்ல. சின்ன விஷயத்துல லைஃபை தொலைச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ரீகைன் பண்ண முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வருஷமா ஐயோ நான் அதை சொல்லியிருக்க கூடாது, என் மேல் தான் தப்புன்னு சொன்னவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். கணவன் வீட்டில் இருக்கும்போது, மனைவி இருக்கும்போது அந்த மேன்மை தெரியாம இழந்துட்டு அவங்க போன பிறகு உட்காந்துட்டு, இல்லை நான் அதை பண்ணியிருக்க கூடாது, என் மேலே தாங்க மிஸ்டேக்குன்னு 5 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இதுதான் லோத்துவின் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனை. இப்போ இந்த அம்மா பண்ண மிஸ்டேக்கு நம்ம சொல்லிட்டு இந்த அம்மாவோட விட்டுற முடியாது. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன்
there is an opposite reaction ஒன்று இருக்குது இல்லையா? அதான் நல்லா தானே. ஆமாம். இப்போ இந்த அம்மா இங்கே ஒன்று பண்ணாங்க, இது இந்த அம்மாவோட போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது அடுத்த அவங்க சந்ததியை பெருமளவில் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போது சோதோம்குள்ள அந்த 2 பெண் பிள்ளைகளை எந்த பாவமும் இல்லாமல் இந்த அம்மா வளர்க்க முடிஞ்சிச்சுல. ஆமாம். இப்போது லோத் இருக்கிறது கர்த்தர் சொன்ன மலையில், சோதோம் கிடையாது. காட்ஸ் டெஸ்டினேஷன், காட் சொல்லி உனக்கு சேஃபஸ்ட் பிளேஸ்னு சொன்ன இடத்துல லோத் இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல 2 பெண் பிள்ளைகளை அவரால் ஒழுங்காக வளர்க்க முடியல. அதுக்கு இதுங்க என்ன வித்தியாசம்? இது சோதம், அது மலை, கர்த்தர் சொன்ன இடம். இது கர்த்தர் வேணான்னு சொன்ன இடம். கர்த்தர் வேணான்னு சொன்ன இடத்துல 2 பெண் பிள்ளைகளை ஒழுக்கா வளர்க்க முடிச்ச இவரால் கர்த்தர் சொன்ன இடத்துல வளர்க்க முடியல. அப்போ இந்த 2 இடத்துக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரே வித்தியாசம், அவர் மனைவி இல்லை, அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல அவர் மனைவி இருந்து நினச்சி பாருங்க, கரெக்டாக இருந்திருக்கும். இப்போது அந்த பெண் பிள்ளைகள் சொல்கிறது என்ன? நமக்கு இங்கே பெண் கொடுக்க கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லை, அந்த மாதிரி உலக வழக்கத்தின்படி 2 ஆண்கள் இல்லை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த அம்மா இருந்திருந்தா லோத்தோ சொல்லியிருப்பாங்க, போய் மாப்பிள்ளை பாருங்க, போய் என்ன எதிர்பாருங்க, இல்லை ஜோம் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று இருப்பாங்க. இந்த அம்மா இருந்திருந்தால் அந்த நடந்த அந்த தவறு அங்கே நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்கள் மிஸ் ஆகும் பொழுது சில நேரங்களில் ஃபேமிலியை வேணாம் அப்படின்ட்டு தனியாக போகிறது, பிரிஞ்சு போகிறதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னால் என் பிள்ளையை வளர்த்துக்க முடியும், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, ஐ கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ கேன் சொல்கிறதே ஒரு ரிஸ்கான விஷயம். ஒரு ஆப்சன்ஸ் இருக்குல்ல, உங்களால் ஒரு கிட்னியோட வாழ முடியுமா? முடியாதா? வாழ முடியும். ஆனால் ஏன் 2 கிட்னி? அது காட்ஸ் பிளான். ஆனால் ஒரு கிட்னி இருந்தால் வீக்கு தான் பாடி. வாழ முடியும், என்னால் முடியும், ஒரு கிட்னியோட ஓட்டிடுவேன், ரைட், ஃபேக்ட், முடியும், யார் இல்லைன்னு சொன்னா. அப்புறம் எதுக்கு 2 கிட்னி கொடுத்தாரு? காட்ஸ் டிசைனில் இருக்குது. அந்த 2ம் சேர்ந்தாதான் உன் பாடி பர்ஃபெக்ட் இல்லையா? இந்த சுண்டு வரல் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்ட முடியாது, முடியும் தானே? சுண்டு வரல் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டலாம் இல்லையா? தானே அவர் இவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறாருல்ல. அப்படி சொல்ல நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறதுலே ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்குல்ல. அதில் நான் வாழ்ந்துருவேன், நான் காட்டிடுவேன், நான் சுண்டு விரல் சொல்லுங்க, இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. சுண்டு விரல் இல்லைன்னு பாருங்கள், இப்படி கை வச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட ஒரு குறை தெரியும். அப்போ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? கணவன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்னால் நடத்த முடியும். மனைவி இல்லாட்டி என்ன? இப்போது நீ இல்லைன்னா என்ன? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் வரப்போகுது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் வரும். யார் வராதுன்னு சொன்னால் மனைவி வராது. நீங்கள் திட்டினாலும் பிடிச்சாலும் அந்த அம்மா வீட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி. நான் சொல்லுவேன், கணவன் உங்கள் கூட இல்லை என்றால் நிறைய மாடு தோட்டத்தை மேயத்தான் வரும். அதை அட்வான்டேஜாக எடுக்கிற மாடு நிறைய இருக்குது. மனைவி இல்லைன்னு சொன்னால் அதை அட்வான்டேஜாக எடுக்கிற மாடு இருக்குது. அதாவது பலகீனம் இருக்குது, ஆனால் கூட ஒரு ஆள் இருந்தால் கன்ஃபார்மாக அந்த பாவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இங்கே தான் பிரச்சனை. நான் பார்த்துப்பேன், என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியும், நான் இல்லையா அவங்க இல்லாமல் என்னால் முடியாதா? முடியாது, முடியவே முடியாது. அங்கே அதாவது ஒரு சிலர் செய்கிறாங்க, ஒரு சிலர் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு. இப்போ அவர் திடீர்னு தன் மனைவியோடு ஏற்பட்ட பிரச்சனையில் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு திருமணம் பண்ணி ஒரு 2 பிள்ளையோடு இருக்கிறாரு. ஓகே, அவர் பண்ணுறாரு. இதை நீங்கள் எப்படி ரோல் மாடலாக எடுத்துப்பீங்க? மனைவியோட பிரச்சனை வரவங்கலாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையோடு இருக்க முடியுமா? அவருக்கு அது சரியா தப்பா, என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியாது தானே. அவர் பார்க்கறதுக்கு தூரத்தில் தான் அவர் லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது ஃபார்முலா இல்லைல்ல, அது டிசைன் இல்லைல்ல. இங்கே நிறைய பேர் இங்கே தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஒரு ராங் மாடல் எடுத்துக்கிறாங்க, அது பார்க்கறதுக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி தெரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஒரு சம்பவம் படித்தேன். இவர் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய லேப் ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எரிஞ்சு போச்சு. எல்லாம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க, வராங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படி சுற்றி பார்க்குறாரு லேபை. பார்க்கும்போது சந்தோஷத்தில் கத்துறாரு, ஓ அப்படின்னு கத்துறாரு. எல்லாம் ஓடி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு குடுவை எடுத்து காட்டுறாரு. இட்ஸ் அ நியூ கெமிக்கல், இதில் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஃபார்ம் ஆகிடுச்சு. இவர் அறியாமலே ஆக்சிடெண்ட்டில் ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு புது கெமிக்கல் அதை கண்டுபிடிச்சி பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டார். இப்போ நீங்கள் இதை மாடலாக எடுப்பீங்களா? அப்போ லேப் இனிமேட்டு எல்லாம் எரிச்சு விடுங்க, ஒரு புது கெமிக்கல் வரும்னு சொல்லுவீங்களா? அது ஆக்சிடென்டெல்லாம் ஏதோ ஒன்று கரெக்டாக நடந்துருச்சு, அதனால் அதுதான் சரி, நம்ம இடத்துக்கு வரவே முடியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை இங்கே தான் இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் லாட்ஸ் ஒய்ஃப், லோத்துவின் மனைவி இல்லாதனுடைய விளைவு என்ன? 2 சந்ததியும் கெட்டு போச்சு பாருங்க. இப்போ லோத்துவின் சந்ததி மேல கர்த்தருக்கு திட்டம் இருக்கா இல்லையா? அடுத்த கேள்வி வரணும் இல்லையா? கர்த்தருக்கு லோத்துவின் மேல் சந்ததி மேல் திட்டம் இருக்கு, இல்லாம சரி, ஒரு பிளான் இருக்கு. ஆனால் அந்த பிளான்ல
இந்த மெத்தடை கர்த்தர் யூஸ் பண்ணல. அந்த பிளான்ல இவங்க மிஸ் ஆகுறாங்க. லோத்துவின் மனைவியை வச்சு ஒரு பிளான் இருக்கு. அது லோத்துவோட சந்ததி வரணும். ஆனால் அந்த சந்ததி இந்த வழியா தான் வரணும்னு காட்ஸ் திட்டம் கிடையாது. இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பி உள்ள வரத்துக்கு எத்தனை ஜெனரேஷன் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 10 ஜெனரேஷன் ஆகுது. அது கூட மோவாபு உள்ள வரத்துக்கு, அதாவது ஒரு பெண்ணுடைய சந்ததி உள்ள வரத்துக்கு 10 ஜெனரேஷன் ஆகுது. 10 ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜெனரேஷன் 40 வருஷம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷம் கணக்கு. நம்ம கணக்குக்கு சொல்கிறேன், மினிமம் நம்ம கணக்குக்கு சொல்கிறேன். அது எத்தனை வருஷம் நம்ம பார்க்கணும். ரூத்து தான் உள்ளே வராங்க. அப்போ உங்களுடைய ஆப்சன்ஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. இன்னொரு சந்ததி பெரிய கொடுமை அனுபவிக்குது, அம்மோன் புத்திரர். இவங்களும் திருப்பி உள்ளே வராங்க. எங்கே வராங்க? தாவீது பீரியடில் உள்ளே வராங்க. டேவிட் உள்ளே கொண்டு வராரு. அம்மோன் புத்திர ராஜாவை ஜெயிச்சு அவங்க இடத்தை எடுத்து அவர் தலைமையில் வைக்கிறாரு. அந்த இடத்துல தான் அம்மோனுடைய ராஜ்யபாரம் தாவீது கிட்ட வருது. ஸோ 2 சந்ததியும் இஸ்ரவேலுக்குள்ளே வருது. வர்றதுக்கு 10 தலைமுறை 14 தலைமுறை ஆகுது. இங்கே தானே இவ்வளோ பெரிய லாங் கேப்புக்கு யார் காரணம்? இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த அம்மா திரும்பி பார்த்தது தான் காரணம். நிறைய பேர் அதை தான் இயேசு சொல்கிறாரு, லோத்துவின் மனைவியை நினச்சிக்கோங்க. திரும்பி பார்க்கறது சாதாரணமாக இருக்கும், ஆனால் விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த ஜென்ரேஷனுக்கு தெரியலனா கூட பல ஜென்ரேஷன்ஸ்க்கு அது காரணமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோமே, ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. நீங்கள் எக்ஸாம்பிளாக இருக்கிறான், என்ன எக்ஸாம்பிளாக இருக்கிறீங்கன்றது தான் கேள்வி. நீங்கள் யூதாஸும் ஒரு எக்ஸாம்பிள் தான், செயின்ட் பாலும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் அந்த எக்ஸாம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுங்கிறதான ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். உங்களை எதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு, இந்த ஆள் மாதிரி வந்துடாதடா அப்படின்னு நம்ம சொல்கிறதுல என்ன எக்ஸாம்பிள் இருக்க போது? அதுதான் இங்கே லோத்துவின் மனைவி மிஸ் ஆகும்போது நடக்கிற காரியம். மிஷினரிஸோட தியாகங்களை நான் ரொம்ப வியப்பாக பார்ப்பேன். ஏன்னா அவங்க சாக்ரிஃபைசஸ் மிக பெருசு. இன்றைக்கி எத்தனையோ சபைகள் மட்டும் இல்லை, எத்தனையோ ஊழியங்கள் அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் தான். அப்போது அப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ண ஊழியங்கள், பண்ண தியாகங்கள்லாம் இன்றைக்கி சில இடங்கள்லாம் பார்க்கும்போது கஷ்டமாகவும் இருக்குது. அதாவது இன்றைக்கி பிரச்சனைகள், அப்போ எங்கேயோ அந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது எங்கேயோ நம்ம அந்த தியாகங்களை இவங்க நினைக்கல. திரும்பி அதாவது இது அது இம்பார்ட்டன்ட்ன்றது ரியலைஸ் பண்ணாமல் அது மிஸ் ஆகுது. அப்போது எங்கேயோ மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது. அதான் நாளைக்கு உங்களை சொல்லும் போது இன்றைக்கி இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸை எடுத்து பைபிள் சொல்லுதில்ல. இப்போ மிஷனரிஸ் நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம்ல, கார்மைக்கல் அம்மா எடுக்கிறோம் நம்ம இல்லையா, விக்கல் சோத்தை எடுக்கிறோம், எத்தனை எடுக்கிறோம்ல. இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கும்போது இன்றைக்கி நம்மளை நாளைக்கு ஜென்ரேஷனுக்கு எக்ஸாம்பிளாக வைக்க முடியுமா இல்லையா? எத்தனை தலைமுறை மறந்து போக போகுது. மறந்து போனால் கூட பரவாயில்லை, அது கத்துறாத நினைவு வச்சுப்பாரு. எத்தனை தலைமுறை ராங் எக்ஸாம்பிள் ஆகும்போது இந்த ஆள் மாதிரி வந்துடாத நெகட்டிவ் எக்ஸாம்பிளை நீங்கள் மாறிட்டீங்கன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம். நான் ஒரு ராஜகுமாரத்தியை பற்றி படித்தேன். அந்த ராஜகுமாரத்தி அந்த தேசத்தில் ஆளும்போது கொடுமையாக அரசாண்டிருக்காங்க. ஏசபெல் மாதிரி பயங்கர கொடுமையாக அரசாண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆளுகிற காலத்தில் அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு பேர் இருந்திருக்கு, பயங்கரமாக இருந்திருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷத்துக்குள்ளே அந்த அம்மாவுடைய பேர் அந்த ஹிஸ்ட்ரியிலே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த அம்மாவுடைய பேரே இல்லை. அந்த அம்மாவுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் பேர்லாம் இருக்குது. அப்புறம் இந்த அம்மாவுடைய பேரை எந்த லிஸ்ட்டில் கொண்டாந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏசபெல் மாதிரி இந்த மாதிரி ஒரு மோசமான ராஜகுமாரத்தி இருந்தா நெகட்டிவ் லிஸ்ட்டில் கொண்டாட்டாங்க. இப்போ ராஜ்யபாரத்தில் வரும்போது அவங்க பேரும் வருது. ஆனால் என்ன லிஸ்ட்டில் வருதுன்னா, இந்த மாதிரி வரக்கூடாது, ஒரு மோசமான ஒரு ராஜகுமாரத்தி அப்படின்னு வருது. இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு நமக்கு இல்லையா? பேர் தெரியல, ஆனால் லோத்துவின் மனைவியை நினச்சிக்கொள்ளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ராங் எக்ஸாம்பிள் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். இவங்க ஒரு தப்பான ஒரு டெஸ்டிமோனி, இந்த மாதிரி வந்துடாதீங்க. அதுவும் கிரைஸ்ட் மென்ஷன் பண்ணுறாரு. இதை தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம லைஃப்பில் யோசிக்கணும். நம்ம ஃபேமிலி ஒரு பெரிய திட்டத்தோட ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஒரு மாஸ்டர் பிளான். அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற 4 பேரோ 6 பேரோ, இன்றைக்கெலாம் 4 பேருங்கிறது தான் நார்மல், 3 பேர் தான் இருக்கிறாங்க சிலதில். 3 பேரோ 4 பேரோ இருக்கீங்க. இந்த 4 பேர் மேலேயுமே கர்த்தருடைய திட்டம் இருக்குது. இதில் ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது. நீ இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, நான் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அது பண்ணலாம் இது பண்ணலாம் நம்ம சொல்கிறோம்ல. இது எதுவுமே நம்ம யாரையுமே அலட்சியப்படுத்த முடியாது. 4 பேரும் 4 வீலும் வேணும் அந்த வண்டி ஓடுறதுக்கு. நம்ம சொல்லிக்கலாம், சில நேரத்தில் வண்டி வீல் பஞ்சர் ஆகும், அதை சரி பண்ணி ஓட்டணுமே ஒழிய எனக்கு இந்த வீலே வேணாம், இனிமேட்டு நான் 3 வீலோட ஓட்ட முடியுமா? அது சரி பண்ணி ஓட்டுறதுக்கு பரிசுத்த ஆவி நமக்கு துணையாக இருக்கு, உதவி செய்கிறாரு, ஹெல்ப்பராக இருக்கிறாரு. பஞ்சர் ஆனோன்னா பஞ்சர் ஆகுதுன்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லெஸ் டயர் இருக்குது, பஞ்சர் ஆனதே தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிற்கும் போது தான் நமக்கு தெரியும் பஞ்சர் ஆச்சுன்னு. நம்ம உடனே அதை சரி பண்ணி ஓட்ட ட்ரை பண்ணுறோம்.
ஓட்டணும், வேற வழி இல்லை, வீலே வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே. அதே மாதிரி தான் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மிக முக்கியமான ரோல் வகிக்கிறோம். நீங்கள் இல்லாவிட்டால், லோத்துவின் மனைவி இல்லாவிட்டால், எப்படி லோத்துவினுடைய ஃபேமிலி அடுத்த 14 தலைமுறைக்கு காலியாக போச்சு, 10 தலைமுறைக்கு கர்த்தர் பக்கமே வர முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு அது மாதிரி ஆகிப்போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன? ஸோ இந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துறது வந்து ஃபேமிலி விச் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர்னுவாங்க. அப்போது ஒரு குடும்பத்தில் வந்து தேவனுடைய வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபேமிலி ப்ரேயர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா அவ்வளோ அஸ்திவாரம் அது. இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக டெய்லி உட்காந்து பேசுகிறோம், ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நான் கூட ஒரு என் பசங்களே வச்சு கூட ஒரு தாட் எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறேன். இது வந்து ஏன் பேச வைக்கிறேன்னா அவங்களுக்கு மைண்டில் அது அடுத்த தலைமுறைக்கு அதை ரெடி பண்ணுற ஒரு காரணமாக பார்க்குறேன். ஆனால் எத்தனையோ குடும்பங்களில் ஜெபமே ரொம்ப கேஷுவலாக இருக்குது. ஸோ எதுக்கு நான் இதை பதிவு பண்ணுறேன்னா, எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஃபேமிலி விச் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர், அது அஸ்திவாரமாக நிற்குது, பல ஜென்ரேஷனுக்கு நிற்குது. ஸோ அதனால் அது அந்த மாஸ்டர் பிளானை நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஜெபம் ஒரு கீ ஃபேக்டராக நினைக்கிறேன். கன்ஃபார்மாக. ஆமாம், நம்ம கடைசியாக என்ன ஒரு டேக் அவே அப்படின்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற எல்லாருடைய ரோலுமே ஏதோ ஒரு சில இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரியாது, பட் அவங்களும் வேணும். அது ஏதோ ஒரு இடத்துல அது கண்டிப்பாக தேவைப்படும். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் ஒரு சின்ன தாப்பால் தான் நம்ம நினைக்க முடியாது. அந்த சின்ன தாப்பால் பெரிய வீட்டை காப்பாற்றிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இதில் நிறைய டேக்அவே செஞ்சு முக்கியமாக கிரைஸ்ட் மென்ஷன் பண்ணுற ஒரு பெரிய கேரக்டர் லோத்தின் மனைவி. அதில் வந்து நம்ம பாசிட்டிவ் ஆங்கிள் நிறைய பார்த்தோம், ஆனால் என்ன மிஸ் பண்ணுறாங்களையும் பார்த்தோம். கிரைஸ்டே மென்ஷன் பண்ணுறாரு, நம்மளும் ரொம்ப கவனமாக நம்ம கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றணும், திரும்பி பார்க்காம முன்னாடியே செல்லுவோம். ஐம் ஷுவர் காட் வில் பிளஸ் திஸ் ப்ரோக்ராம். நேர்கள் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, மட்டும் கேள்வியும் கேட்குறாங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திட்டே இருக்காரு. நான் திருப்பியும் ஒரு கேள்வியை வைக்கிறேன் நேர்களுக்கு. இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குன்றது மட்டும் தாண்டி பிரதர் எம்டி ஜெகனுக்காகவும் ஹெவன்லி லாடா மினிஸ்ட்ரீஸ்க்காகவும் நம்பிக்கை தொலைக்காட்சிக்கும் எங்கள் தொலைக்காட்சிகளுக்கும் ஜெபிங்கன்னு தான் நான் திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து வேறு எதுவும் கேட்கலாம் அவங்கள. ஜெபிங்க, இந்த ஊழியங்கள் இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய லாங்குவேஜஸ்லாம் ரீச் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். அதுக்கு நீங்கள் ஜெபிங்க. இன்னொன்று வந்து உங்கள் ஃபேமிலி ப்ரேயரை நீங்கள் வந்து எங்களுக்காகவும் எங்கள் 2 பேருக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணுன்றது ஒரு வேண்டுகோள். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு கேரக்டர் இப்போ பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.